ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெரஸ் கார்டனில் நித்திய மல்லிப்பூ பறிச்சுக்கலாங்க. இது வந்து ராமர் வனப்பூன்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லிப்பூன்னு சொல்லுவாங்க, அந்தி மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முழம் அளவுக்கு பூக்குதுங்க. என்னோட தேவைக்கு இது பூத்துருது. இதுக்கு நான் மெயின்டெனன்ஸ்னு பெருசாக எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. தண்ணி ஊற்றுவேன், வேஸ்ட்டு காய்கறி கழிவுகள் மட்டும்தான் உரமாக கொடுப்பேன். இப்போ இதிலேருந்து பறித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பார்க்கலாம் பறிச்சுட்டு. பூச்செடி வைக்கிறது பெருசு இல்லைங்க, அதை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெலாம் ஜீரோ மெயின்டெனன்ஸ் தாங்க. நம்ம கைக்கு கிடைக்கிற குப்பையெல்லாம் இதில் கொண்டு வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றினா மட்டும் போதுங்க. வைக்கிறத மட்டும் கொஞ்சம் பெரிய ட்ரம்மில் வச்சிட்டோம்னா நம்ம செடி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது க்ரோ பேக் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து ரொம்ப ஜீரோ மெயின்டெனன்ஸ் தாங்க. இது பூ நிறைய பூக்கும், நம்ம தலைக்கும் வச்சுக்கலாம், சாமிக்கும் வைக்கலாங்க. அந்த அளவுக்கு பூ நிறைய பூக்கிறது தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட் வைக்கிறதுல நமக்கு சந்தோஷம்தான். யூஸ்ஃபுல்லான ஒரு ஏதாவது ஒரு செடி வைக்கிறது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இது நமக்கு பூவாகவும் பூக்குது, நமக்கு செடி வச்ச மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதுலேருந்து தண்ணி வெளியில் வரதோ அந்த பிரச்சனைலாம் எதுவும் இருக்குது. வைக்கும் போதே பெரிய ட்ரம்மாக வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம க்ரோ பேக் மாற்றி வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட நிறைய கொத்து அப்படியே பூங்கொத்து மாதிரி இருக்குங்க. இது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது பூங்கொத்து மாதிரி இருக்கும். கீழே வெளியில் மண் சிந்தாது, தண்ணி ஊற்றினாலும் வேஸ்ட்டாக போகாது. ஒரு குடம் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேஸ்ட் காய்கறி கழிவுகள் மட்டும்தான் இதில் உரமாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், கைக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த ட்ரம்குள்ளே போட்டுருவாங்க. இந்த செடி வந்து இவ்வளோ பூ பூக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் காய்கறி கழிவுகள் கொடுக்கறது மட்டும்தான் காரணம். ஒரு நாளைக்கு ஒரு முழம் அப்படிங்கிற அளவுக்கு பூக்குதுங்க. இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழம் வந்து 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா மிச்சம் ஆகுதுங்க. டெரஸ் கார்டனில் இந்த பூச்செடி வந்து வைக்கலாம். நான் உங்களுக்கு பறிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதை நம்ம கட்டிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த செடி வச்சு 7 வருஷம் ஆகுதுங்க. 7 வருஷமாக ஒரு நாள் கூட பூக்காமல் இருந்ததே கிடையாதுங்க. பூக்கிறது குறையவும் இல்லை. ஏன்னா ஒரு அரை முழத்துக்கு குறையும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முழத்துக்கு மேலே வரைக்கும் பூக்கிற அப்படியே கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகி இப்படியே இருக்குங்க. வருஷம் பூராவும் பூத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சீசனே இல்லைங்க. தரையில் வைக்கிற செடி கூட இந்த அளவுக்கு பூக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு பூ பூக்கும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். வருஷம் பூராவும் ஒரு முழத்துக்கு மேலே தான் பூக்குங்க.